நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து விசாரணை நடத்தப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்த பின்னரும் போராட்டங்கள் தொடரும் நிலையில் தீவிர ஆலோசனை. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி எம்பிக்கள் போராட்டம். நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி எதிர்க்கட்சிகளும், மாணவர்கள் போராட்டத்தை அரசியலாக்குவதாக கூறி பாஜக கூட்டணி எம்பிக்களும் போராட்டம். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதே மத்திய அரசின் முதன்மை நோக்கம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளில் கொண்டுவரப்படும் புதிய சீர்திருத்தங்கள் மூலம் இளைஞர்களின் திறமைகள் ஊக்குவிக்கப்படும் என்றும் உறுதி. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முன்வராமல் எதிர்க்கட்சிகள் தப்பி ஓட பார்க்கின்றன என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. மத்திய அரசு அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாராக இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள் அவையை முடக்குவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என கண்டனம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் சிஜேபி இயக்கத்தினர் நடத்தி வரும் போராட்டம் காரணமாக நேற்று இரண்டாவது நாளாக மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடல். நாடாளுமன்றம் நடக்கும் நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் தடுப்பதற்காக தலைநகரில் உள்ள 16 மெட்ரோ ரயில் நிலையங்களும் மூடப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. நீட் வினாத்தாள் கசிவு வழக்குகளுக்கு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கும் பிரதமர் மோடியின் திட்டத்தை நிராகரித்த காக்ரோச் ஜனதா கட்சி அமைப்பினர். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி போராட்டத்தை தொடரப்போவதாக அறிவிப்பு. டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் கனாட் பேலஸில் அனைத்து கடைகளையும் மூட வணிகர் சங்கம் உத்தரவு. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை டெல்லி போலீசார் தடியடி நடத்திய நிலையில் மாணவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய நிஹாங் சிங் எனப்படும் சீக்கிய அமைப்பினரால் பதற்றம். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் டெல்லியில் நடைபெறும் மாணவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம். எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள் பங்கேற்பு. உங்கள் நாட்டு மாணவர் மீது காக்கி படையின் தாக்குதலை திறந்து பார்ப்பதற்கு நேரம் இல்லையா? நேரம் இல்லையா? வெட்கக்கேடு மாணவர்கள் கூட்டமே கேக்குதா? நம்ம ராஜ்யம் நிலைக்காது. எச்சரிக்கை. இந்தியா முழுக்க திரள்கின்றோம். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சைதாப்பேட்டையில் மாணவர் சங்கத்தினர் போராட்டம். டெல்லியில் மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகவும் கண்டன முழக்கம். நண்பர்களுக்கு வியாபாரத்திற்கு வியாபார விலகு என்று சொல்லி ஆர்ப்பாட்டம். நீட் முறைகேடு மற்றும் டெல்லியில் மாணவர்கள் கைதை கண்டித்து மதுரை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டம் காரணமாக மதுரை அரசு சட்டக்கல்லூரி பகுதிகளில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு.
டெல்லியில் நீட் எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்திய மத்திய அரசை கண்டித்தும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தியும் திருத்துறைப்பூண்டி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். வகுப்புகளை புறக்கணித்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் எதிரொலியாக சென்னை மெரினாவிலும் போராட்டம் நடத்தக்கூடும் என்பதால் மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை அனைத்து நுழைவுகளையும் மூடி காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டதால் மெரினா கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவிற்கு எதிரான போராட்டம் மற்றும் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகையை முன்னிட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் கூடுதல் பாதுகாப்பு. தலைமைச் செயலகத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களும் பலத்த சோதனைக்கு பிறகே அனுமதி. தூத்துக்குடி மாவட்டம் தென்பாகம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கைதி உயிரிழப்பு. சட்டவிரோதமாக மது விற்றதாக கைது செய்யப்பட்ட நிலையில் 26 வயதான அருணாச்சலம் என்பவர் உயிரிழப்பு. காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் அருணாச்சலம் தலை, கால் பகுதிகளில் படுகாயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பு. அருணாச்சலத்தை காவல்துறையினர் அடித்து கொன்றுவிட்டதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். பார் இதுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் வந்து பாட்டில் விஷயமா பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. அம்மாவுக்கு வந்த இடத்துல இவங்க வந்து போலீஸ்காரங்களே அடிச்சுட்டு போலீஸ்காரங்களே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இவன் போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் அடிக்காம அவனே கீழே விழுந்து இப்போ மண்டையில ரத்தம் பிளாக் ஆகி அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களே இப்போ சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனா அதையும் இப்போ வரைக்கும் எங்களுக்கு காமிக்கல. அவனுக்கு அதை வந்து அவங்க காமிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இன்ன வரைக்கும் காமிக்கல சார். அதையும் காமிக்கணும். அது இல்லாம அவங்க போஸ்ட்மார்ட்டத்தையும் பாருங்க. போஸ்ட்மார்ட்டத்துல அவங்களே மாத்த கூட வாய்ப்பு இருக்கு. அதுவும் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாமே எங்களுக்கு நியாயம் வேணும் சார். நியாயம் கிடைச்சாதான் நாங்க போவோம். எங்களுக்கு தெளிவா எல்லா நியாயமும் வேணும் சார். அதே மாதிரி 4 போலீஸ்காரங்க யாரு பிடிச்சாங்களோ அவங்களும் எங்களுக்கு வரணும். வந்து அதை எங்க பிடிச்சாங்க, எந்த இடத்துல பிடிச்சாங்க, சிசிடிவி எல்லாமே எங்க இருந்து கொண்டு வந்தாங்க, எல்லா சிசிடிவி இருக்குங்க. எல்லா ஃபுட்டேஜும் எங்களுக்கு வேணும் சார். எங்களுக்கு எல்லாமே தெளிவா வேணும். தெளிவா வந்தா நாங்க போராட்டத்தை விடுறோம், இல்லை நாங்க விட மாட்டோம் சார். தூத்துக்குடி மாவட்டம் தென்பாகம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்று 3 காவலர்கள் தாக்கியதாக உயிரிழந்த இளைஞர் வாக்குமூலம். மருத்துவமனையில் தலையில் கட்டுடன் இருக்கும் இளைஞர் அருணாச்சலம் 4 காவலர்கள் தன்னை அழைத்துச் சென்றதாகவும் 3 பேர் தாக்கியதாகவும் கூறியதால் பரபரப்பு. இல்ல யார் அடிச்சாங்களா தலைவர்? போலீஸ்கார அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி வீட்டுல போலீஸ் பிடிச்சா நான் டக்குனு மாட்டிருப்பேன். சரி ஏழு அடிச்சாங்க. தலையில தூத்துக்குடியில் காவல் நிலைய ஜாமீனில் வெளிவந்த அருணாச்சலம் காவல் நிலையத்தில் தானாக மயங்கி விழுவது போன்ற சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு காயங்களின்றி ஜாமீனில் அனுப்பப்பட்ட பிறகே உயிரிழந்ததாக காவல்துறை விளக்கம். கைதான அன்று மாலையே தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் உடல் நலத்துடன் இருப்பதையும் அவருக்கு வெளிப்புற காயங்கள் ஏதுமில்லை என்பதையும் உறுதிப்படுத்தியதாகவும் காவல்துறை விளக்கம். சென்னை சித்தாலப்பாக்கம் அருகே 100 கிலோ போதைப் பொருட்களுடன் சிக்கிய நபர் சிறையில் அடைப்பு. இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என காவல்துறைக்கு மக்கள் கோரிக்கை. மத்திய பிரதேசத்தில் இருந்து சென்னையை அடுத்த திருமுல்லைவாயலுக்கு 8 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த நபர் சிக்கினார். தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் கஞ்சா பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல்.
ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகள் பறிமுதல். 250 கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரணை. சென்னை ஓட்டேரி அருகே போதை மாத்திரை விற்பனை செய்த 3 பேர் சிறையில் அடைப்பு. 2400 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் போதை மாத்திரை விற்கப்பட்டது குறித்து விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோட்டில் அன்னசமுத்திர கண்மாய் கரையை உடைத்து மண் திருடி அட்டூழியம் செய்தவர்களை விவசாயிகள் விரட்டியடித்த நிலையில் திருட்டு குறித்து வருவாய்த்துறை, காவல்துறை தீவிர விசாரணை. ஏற்கனவே கரை பலவீனமாக உள்ள நிலையில் மணற்கொள்ளையில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் யார் கெத்து என பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களும் நந்தனம் அரசு கல்லூரி மாணவர்களும் மோதிக்கொண்ட விவகாரத்தில் மேலும் 2 கைது. ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களான சூர்யா மற்றும் ஜீவா ஆகியோர் சிறையில் அடைப்பு. திருச்சி துவாக்குடியில் செயல்பட்டு வரும் தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் பணியாற்றும் பெண் ஆசிரியரை ஆபாச படங்கள் மூலம் மிரட்டி வந்த பேராசிரியர் கைது. பெண் பேராசிரியரின் ஆபாச வீடியோக்களை அவரது கணவருக்கு அனுப்பிய பேராசிரியர் ஜெரால்டு என்பவரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 15 வயது சிறுமியை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைப்பு. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் 19 வயதான கிருஷ்ணா என்பவரை சிறையில் அடைத்த போலீசார். சேலம் கொண்டலாம்பட்டி சின்னப்புத்தூரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி உல்லாசமாக இருந்த புகாரில் சிறையில் இருந்து வெளியே வந்த ஒரே வாரத்தில் பாலியல் புகாரில் மீண்டும் கைது. மற்றொரு இளம்பெண் தன்னை நிர்வாணமாக படம் எடுத்து மிரட்டுவதாகவும் கணவரை விட்டு தன்னுடன் வருமாறு அழைப்பதாகவும் அளித்த புகாரில் காவல்துறை அதிரடி நடவடிக்கை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களையும் அவர்களது படகையும் விடுவிக்க கோரிக்கை. வருகிற 25ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மீனவ சங்கங்கள் முடிவு. ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து நேற்று மீன்பிடிக்க சென்ற 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள்ல 1038 என்ற படகு கரோன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகையும் அதில் சென்ற 9 மீனவர்களையும் இலங்கை கடற்படை இன்னைக்கு எல்லை தாண்டியதாக கைது பண்ணி தலைமன்னாரில் ஒப்படைச்சு இன்றைக்கு மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க. ஒரு நாள் வேலை நிறுத்தம், அடையாள வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கிறோம். இந்த அடையாள வேலை நிறுத்தத்தில் தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுத்து எங்கள் கோரிக்கையை வலியுறுத்தலைன்னா அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. கரூர் ஆண்டாள் கோவில் கீழ்ப்பாகம் மற்றும் மேல்பாகம் பகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் 30 நாட்களாக குடிநீர் விநியோகம் இல்லை என கூறி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். சாலை மறியலால் கரூர், கோவை மற்றும் கரூர், ஈரோடு சாலைகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை மெரினா அண்ணா சதுக்கம் பேருந்து நிலையத்தில் 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கான டெண்டரை வெளியிட்டது மாநகராட்சி நிர்வாகம். பயணிகளுக்கான நவீன இருக்கைகள், கைபேசி சார்ஜ் வசதி, டிஜிட்டல் தகவல் பலகைகள் உள்ளிட்டவை இடம்பெறவுள்ள நிலையில் ஒப்பந்ததாரர்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. முதல்வருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்ட விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். அவசர வழக்காக விசாரணைக்கு வந்த நிலையில் காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரியதை அடுத்து வழக்கு விசாரணை இம்மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை தூத்துக்குடி நீதிமன்றத்தில் இருந்து மதுரை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைப்பு.
இருதரப்பு வாதங்களை கேட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் ஏற்கனவே 3 DNA ஆய்வகங்கள் உள்ள நிலையில் மேலும் 2 ஆய்வகங்களை அமைக்க உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் அரசு அறிவிப்பு. மாவட்ட நீதித்துறையில் தற்காலிக ஊழியர்கள் நியமனத்தை தவிர்த்து அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களுக்கு தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பணி நிரந்தரம் கோரி தற்காலிக பணியாளர்கள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள், தற்காலிக நியமனம் என தெரிந்தும் அதை ஏற்றுக்கொண்டு பணியில் சேர்ந்த பின்னர் பணி நிரந்தரம் கோர முடியாது எனவும் திட்டவட்டம். நீட் முறைகேட்டை கண்டித்து டெல்லியில் மாணவர்கள் நடத்தும் போராட்டத்தில் காவல்துறையின் அத்துமீறலை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிடவும் வலியுறுத்தல். கேரளா மாநிலம் கோட்டயத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென திரும்ப முயன்ற போது எதிர் திசையில் வந்த மற்றொரு கார் மோதி விபத்து. சாலை விதிகளை வாகன ஓட்டுநர்கள் கடைபிடிக்காததே இது போன்ற விபத்துக்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு. அணையின் இடது கரையில் 16 கண் பாலத்தின் வளைவுகள் வலுப்படுத்தும் பணியை பார்வையிட்டதுடன் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். தமிழகத்தில் FL2 பார்களுக்கான உரிமை கட்டணத்தை 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தியதை திரும்ப பெற கோரி தமிழ்நாடு ஹோட்டல் மற்றும் கிளப் உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தல். மேலும் புதிய பார்களுக்கான அனுமதியை விரைவாக வழங்க வேண்டும் என்றும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கோரிக்கை. உண்மையாக நடத்துறவங்களுக்கும் உண்மை இல்லாதவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லை. அதுக்காக தான் அவங்க ஃபீஸை டபுள் பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அரசு இது சரியாக விசாரித்து இதை குறைக்கணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக மக்களவையில் மத்திய வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சகம் தகவல். மின்னணு சாதனங்கள், ஆட்டோமொபைல் மற்றும் அதன் உதிரி பாகங்கள், ஜவுளி, பொறியியல் பொருட்கள், தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகம் அதிக பங்கு பெற்றுள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை $92.20 உயர்ந்ததால் இந்தியாவில் 2036ஆம் ஆண்டு முதிர்வு கொண்ட கடன் பத்திர வட்டி விகிதம் 6.80% அதிகரிப்பு. இது நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை மற்றும் பணவீக்கத்தை உயர்த்தும் என்பதுடன் அமெரிக்க கடன் பத்திர வட்டி விகிதம் 4.63% உயர்ந்ததால் வளரும் நாடுகளின் சந்தைகளில் இருந்து சர்வதேச முதலீடுகள் வெளியேறும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேற்காசிய போர் காரணமாக கடந்த மார்ச் முதல் மே வரை இந்தியாவில் சமையல் எரிவாயு இறக்குமதி 8 ஆண்டுகளில் இல்லாத வகையில் மாதாந்திர இறக்குமதி 10 முதல் 12 லட்சம் டன் அளவுக்கு சரிவு. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான கடந்த காலாண்டில் 28.5 லட்சம் டன் மட்டுமே இறக்குமதி செய்துள்ளதாகவும் இது 45% குறைவு எனவும் தகவல். கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் கியூபா நாட்டிற்கு 965 கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவியை அறிவித்தது அமெரிக்கா. உணவு மற்றும் மருத்துவ தேவைகளுக்காக மட்டுமே இந்த மனிதநேய உதவி வழங்கப்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை விளக்கம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் உள்ள MR கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலை பருவகால தொழிலாளர்கள் மற்றும் தினக்கூலி தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் கோரி 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டம். ஆலை நிர்வாகம் பணி நிரந்தரம் செய்யவில்லை என்றால் குடும்பத்தோடு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிப்பு. சேத்தியாத்தோப்பில் இயங்கி வரும் MRK கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு நிலம் கொடுத்த நில உரிமையாளர்களுக்கு தொழிற்சாலைகள் சட்டம் 1984 படி நிரந்தர வேலை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் ஆலை நிர்வாகம் வஞ்சகமாக ஒரு பகுதியினருக்கு தற்காலிக ஊழியர்களாக தேர்வு செய்துவிட்டார்கள். நிலையில் ஆலை நிர்வாகம் திடீரென எங்களை வேலையை விட்டு நீக்கிவிட்டார்கள்.
நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தினரை வலுக்கட்டாயமாக கைது செய்த காவல்துறை. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்திலும் தடுப்புகளை தகர்த்துவிட்டு ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர் குண்டுக்கட்டாக கைது. கடலூர் மாவட்டம் மோவூர் பகுதி ரேஷன் கடையில் மின்விசிறியை இயக்கிய போது மின்சாரம் தாக்கி ஒப்பந்த ஊழியர் பரிதாப பலி. 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்த ஊழியர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் மின் சாதனங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மக்கள் கோரிக்கை. நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஏஐஎஸ்எஃப் மற்றும் டிஒய்எஃப்ஐ அமைப்பினர் அறிவிப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று வருங்கால தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என அழைப்பு. நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு அமைதியான முறையில் போராட்டத்தை நடத்தணும் நினைக்கிறோம். சென்னை மாநகர காவல்துறைக்கு மீண்டும் நாங்கள் வேண்டுகோள் விடுப்பது என்னவென்று சொன்னால், இன்று இரவிலிருந்து நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க தொடருவதாக அறிவித்திருக்கிறோம். அந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்திலும் காவல்துறை ஒரு நியாயமான இடத்தை ஒதுக்கி கொடுக்கணும். எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம டெல்லியில எப்படி ஜந்தர் மந்தர்ல இளைஞர்களும் மாணவர்களும் ஒன்று திரண்டு போராடுறாங்களோ அதே போல இடங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறை ஒதுக்கி கொடுக்கணும். இந்தியா சீனா இடையிலான உறவு இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் எனில் எல்லை பகுதிகளில் அமைதி நிலவுவதுதான் அடிப்படையான நிபந்தனை என இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெயசங்கர் திட்டவட்டம். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் நாடுகளின் அமைச்சர்கள் கூட்டத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியை சந்தித்தவர் இரு நாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை. ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு இடையே ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. கருங்கடல் பகுதியில் வணிக கப்பல் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 4 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்துகள் நிகழும் கருப்பு வழித்தடங்களை அதிகம் கொண்ட மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். 958 கருப்பு வழித்தடங்களுடன் தமிழ்நாடு முதலிடத்திலும் 671 வழித்தடங்களுடன் உத்தரப்பிரதேசம் 2ஆம் இடத்திலும் உள்ளதாக அறிவிப்பு. சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த பெண் ஒருவர் கணவன் தன்னை கொடுமைப்படுத்துவதாக கூறி வீடியோ வெளியிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோகம். உயிரிழந்த ஷாலினியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை. பொறுத்து பார்த்தேன், முடியல, நான் போறேன். சத்தியமா இப்ப போயிடுவேன். சும்மா கூடாது, வீடியோ அனுப்புறேன் உங்களுக்கு இல்லை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கோட்டார் டீ கடையில் மதுபோதையில் தகராறு செய்த கொதிக்கும் பால் பாய்லரை தட்டிவிட்ட போதை ஆசாமியால் பரபரப்பு. பாய்லரில் இருந்த கொதிக்கும் பால் சிதறி 3 ஊழியர்கள் படுகாயம் அடைந்த நிலையில் தலைமறைவான வட்ட விலையை சேர்ந்த அன்பு என்பவரை தேடி வரும் போலீசார். கோவை ஈச்சனாரி பகுதியில் கட்டுமான பொருட்களை ஆட்டோவில் வந்து திருடும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் அதிர்ச்சி. பட்டப்பகலில் நடைபெறும் துணிகர திருட்டு சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளால் பரபரப்பு.
சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே மதுரை தொண்டி நெடுஞ்சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் துணிகர வழிப்பறி. மாற்றுத்திறனாளி ஊழியரை பயங்கர ஆயுதங்களை கொண்டு மிரட்டிய முகமுடி கும்பல் பணப்பையை பறித்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. சென்னை கொரட்டூரில் திருமணமானதை மறைத்து கல்லூரி மாணவியை காதலித்து ஏமாற்றிய தனியார் நிறுவன ஊழியர் விக்னேஷ்குமார் கைது. ஏற்கனவே திருமணம் ஆனதை அறிந்த மாணவி அது குறித்து விக்னேஷ்குமாரிடம் கேட்டதற்கு ஆபாசமாக பேசி தாக்கிய நிலையில் புகாரின் பேரில் டிபி சத்திரம் போலீசார் அவரை கைது செய்தனர். தங்கள் மீதான வழக்குகளை விரைவாக முடிக்க வலியுறுத்தி திருச்சி சிறப்பு முகாமில் 5 ஈழத்தமிழர்கள் உண்ணாவிரதம். வழக்கை முடித்து தங்களை சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்க கோரி முதலமைச்சருக்கு கடிதம். விழுப்புரம் நகராட்சியில் வழங்கப்படும் காலை உணவு திட்டம் முறையாக செயல்படுத்தவில்லை என கோரி தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டம். உணவு வழங்கியது போன்று அதிகாரிகள் கணக்கு காட்டுவதாகவும் புகார். தஞ்சை பெரிய கோவிலில் கதண்டு வண்டு கடித்ததில் சாமி தரிசனம் செய்ய வந்த 4 பக்தர்கள் மயக்கம். யாகம் நடைபெறும் போது வெளியேறிய புகையால் கோவிலில் கூடு கட்டியிருந்த வண்டுகள் பறக்க தொடங்கியதால் விபரீதம். மன்னர் வகையறா படத்திற்காக பெற்ற 4.5 கோடி ரூபாய் கடனுக்கான காசோலை திரும்பிய வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்தது சென்னை நீதிமன்றம். தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை 1 மாதத்திற்கு நிறுத்தி வைப்பு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து புளிய மரத்தின் மீது மோதி விபத்து. சாலை விபத்தில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 3 குழந்தைகள் உள்பட 5 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. கால்நடை தீவன வளர்ப்பு தயாரிப்புக்கு பயன்படும் முக்கிய மூலப்பொருளான மக்காச்சோளத்தின் விலை உயர்வை கட்டுப்படுத்த இறக்குமதியில் தளர்வுகளை கொண்டுவர வேண்டும் என கால்நடை தீவன உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க சிறப்பு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மக்காச்சோளம் தான் பெரிய அடர் தீவனத்துக்கான ஒரு மூலப்பொருள். அதை வச்சு தான் நிறைய விஷயங்கள் நடக்குது, மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு, கோழிகளுக்கு எல்லாமே. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இறக்குமதி வரி என்பது சுமை கால்நடை விவசாயிகள் தலைமையில் வைக்கப்பட்ட மிகப்பெரிய சுமையாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் இந்த அரசாங்கம் உடனடியாக இதில் விரைவாக தலையிட்டு அந்த இறக்குமதி வரியை கம்மி பண்ணணும். கால்நடை விவசாயிகள் தீவனத்துக்கு மானியங்கள் தரணும். இல்லாமல் கால்நடை விவசாயிகளோட கொள்முதல் விலை, பால் கொள்முதல் விலையும் ஏற்றி தரணும். ஆனால் பால் கொள்முதல் விலை ஏற்றாமலேயே இவங்க இந்த இறக்குமதிக்கான வரிகளை அதிகப்படுத்துறதுனால மிகப்பெரிய கடுமையான சுமைக்கு கால்நடை விவசாயிகள் ஆளாயிருக்காங்கன்றது தான் உண்மை. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் கழிவறையின் அடைப்பை மாணவர்களை சரி செய்ய சொன்ன தலைமை ஆசிரியர் செயலால் அதிர்ச்சி. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகி வரும் நிலையில் மாவட்ட கல்வி அதிகாரிகள் விசாரணை. சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் படம் பார்ப்பதற்காக குவிந்த பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை வெளியில் நிறுத்திச் சென்றதால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு. 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி. டிஜிட்டல் சேவைகளில் போட்டியை ஊக்குவிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட விதிகளை மீறியதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் கூகுளுக்கு இந்திய மதிப்பில் 8,400 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பு. போட்டியாளர்களின் சேவைகளை முடக்கி நுகர்வோரை தனது சொந்த செயலிகளுக்கு திசை திருப்புவதாகவும் டெவலப்பர்கள் குறைந்த விலையிலான சிறந்த சலுகைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதை கூகுள் தடுத்ததாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் குற்றச்சாட்டு. அமெரிக்கா மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையே 40 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்த நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அனுமதி. லெபனான் பல தசாப்தங்களாக பல இன்னல்களை சந்தித்து மோசமாக நடத்தப்பட்டது என்றும் இனி அந்த நாட்டிற்கு உரிய மரியாதையும் முழு ஆதரவும் கிடைக்க அமெரிக்கா உறுதுணையாக இருக்கும் என ட்ரம்ப் அறிவிப்பு. பிரிட்டனில் கொரோனா சமயத்தில் 26 கோடி ரூபாய் அளவிற்கு பாதுகாப்பு உபகரணங்கள் மோசடி செய்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த இந்திய வம்சாவளி தம்பதியை குற்றவாளி என்று அறிவித்தது பிரிட்டன் நீதிமன்றம்.
இவர்களின் நிறுவனம் செய்த பல போலி ஒப்பந்தங்களில் பிரதிநிதியாக செயல்பட்டவரையும் சேர்த்து மூவருக்குமான தண்டனை விபரம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. 74 ஆண்டுகளுக்கு முன்பு விபத்துக்குள்ளான விமானத்தின் பாகங்கள் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருப்பது கண்டுபிடிப்பு. 1952ஆம் ஆண்டு போர்ட்டோ ரிகோவில் இருந்து நியூயார்க் நோக்கி சென்ற விமானம் விபத்தில் சிக்கி 52 பேர் உயிரிழந்த நிலையில் விமானத்தின் இறக்கை மற்றும் வால் பகுதிகள் தற்போது கண்டுபிடிப்பு. ஈரோடு, கரூர், மதுரை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வழக்கத்தை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி 125 ரன்களுக்கு ஆட்டம் இழந்த நிலையில் பின்னர் பேட்டிங் செய்த இந்திய அணி 13.2 ஓவர்களில் 126 ரன்கள் எடுத்து வெற்றி. ICC வெளியிட்டுள்ள ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான பேட்ஸ்மேன்கள் தரவரிசை பட்டியலில் நியூசிலாந்து வீரர் டேரில் மிட்செல் முதலிடத்திலும் சுப்மன் கில், விராட் கோலி, ரோஹித் சர்மா அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளனர். சமீபத்தில் நிறைவடைந்த இந்தியாவுக்கு எதிரான தொடரில் சிறப்பாக விளையாடியதன் மூலம் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் 4 இடங்கள் முன்னேறி 8வது இடத்தை பிடித்துள்ளார். 2027ஆம் ஆண்டுக்கான உலக டெஸ்ட் சாம்பியன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டி நடைபெறும் இடம் மற்றும் தேதியை அறிவித்தது ICC. லண்டனில் உள்ள ஓவல் மைதானத்தில் ஜூன் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு.